இன்னைக்கு வந்து நம்ம தாபா ஸ்டைல்ல சூப்பரான ஒரு மட்டன் கீமா எப்படி செய்யறதுன்னு இந்த ஷார்ட்ஸ்ல வந்து பார்க்க போறோங்க. அதுக்கு நீங்க மட்டன் கடையில ஃபர்ஸ்ட் போயிட்டு மட்டன் கீமா செய்யறதுக்குன்னு மட்டன் வந்து வாங்கிட்டு வந்துருங்க. நல்லா வாஷ் பண்ணுங்க. ஆனா சதையெல்லாம் வந்து சிங்க்ல போக விட்டுறாதீங்க. நல்லா சுத்தமா கழுவி அதை எடுத்துக்கிட்டு குக்கர்ல கொட்டிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கரம் மசாலா, சில்லி தூள், அப்புறம் தனியா தூள், இது எல்லாமே வந்து நம்ம செய்யற மட்டனோட அளவை பொறுத்து, அதாவது 1/2 கிலோனா அதுக்கேற்ற மாதிரி, 1 கிலோனா அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி நல்லா விட்டு ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி இருக்கு பார்த்தீங்களா, அதை கடையில இருந்து வாங்கிட்டு வருவோம். அது வந்து கவர்ல தான் வைப்பாங்க. அதை நல்லா நம்ம கழுவிக்கணும். அந்த பச்சை பட்டாணியோட சேர்த்து உருளைக்கிழங்கையும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க பேபி பொட்டேட்டோ கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி நீங்க ஒரு 3 விசில் விடுங்க. ஏன்னா இது வந்து கீமா மட்டன் இல்ல, பொடிசா வெட்டியிருப்பாங்க. அதனால வந்து 3 விசில் விட்டா போதும். அது நல்லா வெந்து வந்ததும் ஒரு மண் சட்டிலையோ ஒரு கடாயிலையோ நம்ம ஆயில் ஊற்றி வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம விசில் விட்டு குக்கர்ல வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அதுல கமத்தி சிம்மில் கொதிக்க விடலாம். தண்ணியா வேணும்னா குழம்பு மாதிரி நீங்க அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ட்ரையா வேணும் அப்படின்னா கடைசியா கொஞ்சமா வந்து பெப்பர் போடுங்க. இதுக்கு செய்யறதுக்கு எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்க அரைச்சி வச்சுக்கோங்க. அதை உங்களுக்கு வேக வைக்கும் போது நீங்க போட்டாலும் சரி, இல்லைன்னா இறக்கும் போது போட்டு ஒரு கிளறிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் கீமா ரெசிபி தயாராயிடும். தாபா ஸ்டைல் மட்டன் கீமா இருக்கு பார்த்தீங்களா, இது சப்பாத்தி, ரொட்டி, அப்புறமா குல்ச்சா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறமா வெள்ளை சாப்பாடு, தால் போட்டு நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதாவது ஒரு கறி குழம்போ இல்லை கஞ்சியோ தயிர் சாப்பாடோ எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பரா இருக்கும். அவசியம் இந்த ரெசிபி பார்த்து நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாப்பி குக்கிங்.